மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூர் பகுதியில் 5 இடங்களில் தொடர் திருட்டு, மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருக்கோவிலூர் பகுதியில் 5 இடங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை ஆசனூர் சாலையில் அரியூர் கிராமத்தை சேர்ந்த சுவாமிநாதன் மகன் அர்ஜுனன் என்பவர் பேக்கரி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் இரவு 10 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றவர் மறுநாள் காலை வந்து பார்க்கும் பொழுது கடை ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து பின்னர் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நேற்று விற்பனை செய்த சுமார் 10,000 ரூபாய் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்தார். மர்ம நபர்கள் பணத்தோடு கல்லாப்பெட்டியை தூக்கி சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் திருக்கோவிலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது செல்போன் மூலம் போலீசாருக்கு வந்த தகவல் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் சந்தைப்பேட்டை தெற்கு தெருவில் உள்ள பிள்ளையார் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த ரூபாய் நோட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சில்லறை காசோடு உண்டியலை அருகே உள்ள அரசு பள்ளி எதிரே போட்டு சென்றுள்ளனர். இதேபோல் சங்கராபுரம் சாலையில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தின் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்துக்கொண்டு பின்னர் அருகே உள்ள ருசி பால் கடையில் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த 900 ரூபாய் பணம், இதேபோல் கணக்கந்தல் சாலையில் உள்ள மசூதி வெளியே வைத்துள்ள உண்டியல் உடைத்து அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் கதிரவன் சம்பவ இடத்தில் சென்று ஆய்வு செய்து தீவிர விசாரணையில் வருகின்றனர். திருக்கோவிலூர் பகுதியில் தொடர்ந்து 5 இடங்களில் திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் திருட்டில் சுமார் 20,000 ரூபாய் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.